நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ஆர்மியில் சோல்ஜராக ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரிஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லேர்ன் டு த பவர் என் சேனல். என் பேர் சதாசிவம். இந்தியன் ஆர்மியில் சோல்ஜர்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே போருக்கு போகிற சோல்ஜர்ஸ் பற்றி தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் அதை தாண்டியும் சில போஸ்டிங் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் வீடியோவோட நோக்கம், அதாவது எங்கள் சேனலோட நோக்கமே தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்கிறது தான். அதுக்காக தான் தமிழில் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஆர்மியில் சோல்ஜரை ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரிஸ் இதெல்லாம். இந்த எல்லா என்ட்ரிக்குமே 12th ஸ்டாண்டர்ட் அப்படி இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர், அடுத்து சோல்ஜர் டெக்னிக்கல் என்ட்ரி, அடுத்து சோல்ஜர் கிளர்க் என்ட்ரி, அடுத்து நர்சிங் அசிஸ்டண்ட் ஒரு என்ட்ரி, அடுத்து அதே இதில் வந்து நர்சிங் வெட்டினரி அசிஸ்டன்ட்ஸுன்றது இன்னொரு என்ட்ரி, அடுத்து சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் என்ட்ரி. ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர்னு பார்க்கும்போது இவங்க தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போர்னு வந்தால் இவங்க தான் ஃபஸ்ட்டாக போய் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 45% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மொத்தமாக. அப்படி இல்லைனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே 33% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தான் போதுமானது. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹைட்டு 166 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு 49.6 கிலோகிராம் இருக்கணும். செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். அடுத்து சோல்ஜர் டெக்னிக்கல் என்ட்ரி. இவங்கெல்லாம் டெக்னிக்கல் ரிலேட்டடான சோல்ஜர்ஸ். இவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அப்படி இல்லைனா ஒரு இன்டர்மீடியட் எக்ஸாம், அதாவது ஈக்குவலண்ட்டான எக்ஸாம் எழுதியிருக்கணும். 50% மார்க்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ 40% மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுலேயே இன்னொரு பிரிவு இருக்குது, ஏவியேஷன் அண்ட் அம்யூனிஷன் எக்ஸாமினர். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் இங்கிலீஷில் இவங்க வந்து 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது கூடவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் 17.5 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹைட்டு 166 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு 49.6 கிலோகிராம் இருக்கணும். செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். 5 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பேன்ஷனும் கூட இருக்கணும். அடுத்த என்ட்ரி சோல்ஜர் கிளர்க் என்ட்ரி. இவங்க 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் 60% மார்க்ஸ் இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். கூடவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே 50% மார்க் இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸில் கண்டிப்பாக 50% மார்க் இவங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் ஆர் புக் கீப்பிங்கில் இவங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த சப்ஜெக்ட்லாம் இவங்க 12th ஸ்டாண்டர்டில் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் 17.5 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹைட்டு 162 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு 47.2 கிலோ இருக்கணும். செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனும் இருக்கணும். அடுத்த என்ட்ரி சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டண்ட். இவங்க 12th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஈக்குவலண்ட்டான எக்ஸாம் இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷில் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். கூடவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் 17.5 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹைட்டு 165 சென்டிமீட்டர், வெயிட்டு 49 கிலோகிராம் இருக்கணும். செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். கூடவே 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனும் இருக்கணும். இதே எலிஜிபிலிட்டி தான் நர்சிங் அசிஸ்டண்ட் வெட்டினரி போஸ்ட்டுக்கும் உண்டு. நெக்ஸ்ட்டு சிப்பாய் ஃபார்மா. இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி பார்ப்போம். 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷை இவங்க சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும். இவங்க கூடவே டிஃபார்மையும் படிச்சிருக்கணும். அந்த டிஃபார்மில் 55% மார்க்ஸ் இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இவங்க படித்த அந்த இன்ஸ்டிடியூட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் அப்படி இல்லைனா இந்தியன் ஃபார்மசியில் கவுன்சிலோடைய அப்ரூவல்டு இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா இவங்க பிஃபார்ம் படிச்சிருந்தாலும் போதுமானது. அந்த பிஃபார்மில் 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அதுவும் இந்த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ஆர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் ஆனதாக இருக்கணும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் 19லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹைட்டு 165 சென்டிமீட்டர், வெயிட்டு 50 கிலோகிராம், செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர், அப்புறம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். ஸோ அடுத்த என்ட்ரி பார்ப்போம். இது சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் என்ட்ரி. இதுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்.
எல்லா சப்ஜெக்ட்லேயும் 33% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஹவுஸ் ஆர் மெஸ் கீப்பருக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட் 17.5 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹைட்டு 166 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு 49.6 கிலோகிராம் இருக்கணும். செஸ்ட்டு 76 சென்டிமீட்டர் இருக்கணும். கூடவே 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷனும் இருக்கணும். கூட நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, அதாவது மெடிக்கல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ்க்கான என்ட்ரிஸும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் தேடி பாருங்கள் இருக்கும். டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு வேறு ஒரு என்ட்ரி உண்டு. இது எல்லாமே 12th அண்ட் 10th படித்தவங்களுக்கான என்ட்ரிஸ். நம்மளுடைய வாய்ப்புகளுக்கு எப்போவுமே கதவை தட்டிகிட்டு இருக்காது, நம்ம தான் அதை தேடி போகணும். அப்படி இல்லைன்னா நம்மளை தேடி வர வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அப்படி செய்கிறவங்க தான் சாமர்த்தியசாலி. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பேர் ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நாட்டுக்காக சேவை செய்யுங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.